வாகனம் முதல் சாதனம், அதாவது ஆங்கிலத்தில் வெஹிக்கிள் டு டிவைஸ் என்பார்கள். அப்படி என்றால் என்ன? வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் மொபைல் ஆப்கள் மனித வாழ்வில் இன்றியமையாததாக மாறியுள்ளது. அனைத்து துறைகளிலும் இது கால் பதித்துவிட்டது. அரசு துறை, தனியார் துறை போன்ற எல்லா துறைகளுக்கும் மொபைல் ஆப்கள் அல்லது கணினி பயன்பாடுகள் இன்றியமையாதது. தற்போது இது வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. வாகனம் முதல் சாதனம் என்பது ஆப்ஸ்கள் மூலம் இயக்கப்படும் வாகனங்களை குறிக்கும். கடந்த 2017ஆம் ஆண்டு வோல்வோ நிறுவனம் சாவிகள் இல்லாமல் மொபைல் ஆப்ஸ்கள் மூலமாகவே அதனை ஸ்டார்ட் செய்து இயக்கக்கூடிய காரை அறிமுகப்படுத்தியது. தற்போது டெஸ்லா நிறுவனம் ஒரு படி மேலே சென்று எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்தி அதில் சகல வசதிகளுடன் வெளியிட்டது. அதில் வெற்றியும் கண்டுள்ளது. வாகனம் முதல் சாதனம் வரை என்பது தற்போது வாகனம் முதல் எதுவேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு மாறிவிட்டது. உதாரணமாக மின் கார்கள் மின்சாரத்தை ஏற்றுக் கொள்ளும் சக்தி உடையது மட்டும் அல்ல. அதிலிருந்து மின்சாரத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளும் வசதியும் வந்துவிட்டது. இதற்கு பெயர் ஆங்கிலத்தில் வெஹிக்கிள் டு கிரிட் என்பார்கள். கார்கள் டிராபிக் விளக்குடன் தொடர்பு கொள்கிறது. மேலும் சுங்கசாவடியுடன் தொடர்பு கொள்கிறது. இதனால் சிகப்பு வர்ண விளக்கு எரியும் நேரம் வாகன நெரிசலுக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. இதனால் நேரம் மிச்சம் ஆகிறது. மேலும் சுங்கசாவடியில் நிற்காமல் போகும்போதே சுங்கம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் மனித சக்தி மற்றும் நேரம் குறைகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் வெஹிக்கிள் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பார்கள். ஒரு கார் இன்னொரு காருடன் தொடர்பு கொள்ளும், அதாவது தனது வேகம், செல்லும் தூரம் மற்றும் திசை போன்றவைகளை பரிமாறிக்கொள்கிறது. இது ஒரு கார் இன்னொரு காருடன் மோதாமல் இருப்பதற்கும் ஆபத்தை தடுக்கவும் உதவுகிறது. இதற்கு பெயர் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் என்பார்கள். கார்கள் பாதையில் உள்ள நடைபாதையை, அதாவது ஆங்கிலத்தில் பெடஸ்ட்ரியன் என்பார்கள். இதனை கண்டறிந்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கிறது. இதற்கு பெயர் வெஹிக்கிள் டு பெடஸ்ட்ரியன் என்பார்கள். கார்கள் போகும் பாதையின் வரைபடத்தை கொண்டுள்ளது. வழிதெரியாத இடத்திற்கு மேப்பின் உதவி மூலம் செல்ல முடிகிறது. இதற்கு பெயர் ஆங்கிலத்தில் வெஹிக்கிள் டு கிளவுட் என்பார்கள். இந்த வீடியோ குறித்த கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.